பைரவா, மனிதனுடைய உடல், மனம், ஆரோக்கியம், பலம், பலவீனம் எல்லாமே ஆறான்னு சொல்கிறோம். என்ன ஆறால் என்ன அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு? ஆறாக்கும் மனிதனுடைய உடலுக்கு என்ன சம்பந்தம்? சித்தர்கள் எல்லாமே ஆறா வச்சு தான் அவங்கள உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தினாங்க. சித்தர்கள் வாக்குன்னு சொன்னாங்க. ஆறாக்கு ஒவ்வொரு நிறம் உண்டு. அந்த நிறமே பார்த்தீங்கன்னா உங்க முகம் மாறுற போது அந்த நிறம் மாறும். ஆறானுடைய நிறம் தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிறமே. ஆறா பொறுத்த வரைக்கும் சரியான ஆக்டிவேட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா எல்லாத்துலேயும் ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம். நம்ம எல்லா நிறத்துலையுமே ஷர்ட் வச்சுருப்போம், ஆடைகள் வச்சுருப்போம். ஆனால் தினமும் ஒரே கலரை போடுறோமா? நம்ம பீரோவில் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருப்போம். நம்ம மனசுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வெள்ளை கலர் போடலான்னு தோணும், நாளைக்கு மஞ்சள் தோணும், நாளை மறுநாள் கருப்பு தோணும். இது மாதிரி நம்மளுடைய நிறம் உள் உணர்வுல தான் வாழ்க்கை அடங்கியிருக்குங்கிறது தான் ஆறா. ஆறாவை சரிவர நீங்கள் பலப்படுத்திக்கிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், மன பலம் கிடைக்கும், மனதில் ஒரு உந்துதல் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கும், மைண்டு வைப்பு நல்லா இருக்கும். ஆறா சரியாக ஆக்டிவேட்டில் இருந்தாவே ஒரு மனிதன் வரபோது அவன் என்ன எண்ணத்தில் வர்றான், பாசிட்டிவ் தாட்டில் வரானா நெகட்டிவ் தாட்டில் வரானான்னு சொல்லுவாங்க. கடவுளினுடைய அனுகிரகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நடந்து போனாவே ஒரு ஒளி, நமக்கு ஒரு சக்தியும் நம்மளை அறியாமலே கையெடுத்துறதுக்கூடிய சக்தி உருவாகும். நம்ம கோவிலில் சுவாமிக்கு சிலைக்கு அது ஒரு கல்லு தான், அதுக்கு எவ்வளோ பவர். அதுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ண பண்ண, அபிஷேகம் தீப ஆராதனை பண்ண பண்ண ஒரு ஆறா கூடிரும். நம்ம உடம்புலயே அவ்வளோ சக்தி இருக்கு, அவ்வளோ ஆறா கண்ட்ரோல் இருக்கு. மனதையும் உடலையும் ஆரோக்கியத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த ஆறா. நான் இனி ஒவ்வொரு ஆறாக்கும் மனிதனுக்கு உடம்புக்கு என்ன சம்பந்தம், 7 சக்கராசுக்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம், கண்ணால நமக்கு என்ன நிலை, வாயால நாவால என்ன நிலை, காதால என்ன நிலை, இருதயத்தாயால என்ன நிலை, தொப்புள்னால நமக்கு என்ன நிலை, முட்டியில என்ன சக்தி உண்டு, பாதத்தில் என்ன சக்தி உண்டுன்னு நீ விரிவா ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் பேச போறேன். இந்த ஆறா பொறுத்த வரைக்கும் நீங்க சரியான விதத்துல ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்களே உணர்வீங்க உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே. உணரக்கூடிய சக்தி இருந்தாவே நமக்கு முன்கூட்டியே அறிகுறி தெரியும். சில பேர்லாம் சொல்லுவாங்க என் மனசுல பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஆறா சரியா ஆக்டிவேட்